ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பேக் பெயின் காரணமாக என்ன பண்ணுறோன்னா, பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அண்ட் பேக் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி பேக்கை ரிலீஸ் பண்ணணும், பேக் பெயினை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பேக் மசில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஈடுபாடில் வந்து இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஸ்டொமக் ஏன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க? ஸ்டொமக்கில் வந்து வீக்காக இருந்தாலுமே உங்களுக்கு பேக்கில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். பேக்கில் வந்து ஆக்சுவலாக ப்ராப்ளமே இருக்காது. ஓகேவா? ஸோ ஸ்டொமக் மசிலை வந்து கண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, உங்கள் கோர் மசிலை வந்து பெல்விக் ஃப்ளோர் மசிலை வந்து ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சில பேசிக் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். தொடர்ந்து பண்ணுங்க. அண்ட் இதனால, அதாவது அப்டமனால பேக் பெயின் வந்திருந்தது அப்படின்னா, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு அந்த பெயின் சரியாயிடும். வாங்க பார்க்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையோ இல்லை வந்து பெட்லையோ நீங்கள் படுத்துட்டு பெல்விக் டில்ட்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இந்த பெல்விக் டில்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்கள் போனில் இருக்கக்கூடிய அலைன்மெண்ட் வந்து ஒரே சீராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, எஸ்எல்ஆர், அது எதுவும் கிராஸாக வச்சு பண்ணணும். இது பண்ணும்போது உங்களோட லோயர் அப்டமன் வந்து ஸ்ட்ரென்தனாக ஆரம்பிக்கும். பைலேட்டலாக வந்து நீங்கள் 20 கண்ட்ராக்ஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த எல்லா எக்ஸசைஸுமே நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, வயிறு நல்லா உள்ளே இழுத்துட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். தேர்ட் ஒன்று என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணணும். எப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு காலை தூக்கிட்டு 90 டிகிரியில் வச்சுட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது அப்டமன் மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். இது 5 செகண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில், அப்புறம் 10 செகண்ட்ஸ் பண்ணலாம் நீங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, பேசிக் மைல்டு கிரன்ச்சஸ். காலை மடக்கிட்டு லைட்டாக வந்து ஹெட்டு மட்டும் லிஃப்ட் பண்ணிவிட்டு ஸ்டொமக் மசிலை வந்து கண்ட்ராக்ட் பண்ணுறீங்க. இது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். அண்ட் இது பண்ணும்போது என்னென்னா, பேக் பெயின் வந்து அக்ரிவேட் ஆகாது. ஸோ பேக் பெயின் ரிலீஃபுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.